கொஞ்சம் பேக் கொஞ்சம் பேக் அண்ணே கொஞ்சம் அண்ணே எவ்வளோ பேர் மத்தியானம் மட்டும் 1000 பேர் சாப்பிட்றாங்க. நாள் முழுவதும் வந்தால் ஒரு 2000 பேர் 2500 பேர் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிங்கன்னா அவங்க நல்லா நடத்துகிறாங்க. இன்னும் பெருசாக போட்டாங்க. வண்டி காலியாக வண்டி காலியாக விசேஷ காலங்களில் சங்கட சக்தி அது மாதிரி வரனால கொஞ்சம் அதிகமாக அந்த டைம் தான் அதிகமாக இல்லை நீங்கள் பார்த்துக்கீங்க ஏன் அது தண்ணி போட்டாச்சு கிரவுண்ட் ப்ளஸ் பண்ணுறது கிரவுண்டோட எவ்வளோ ஏரியாவில் பண்ண போகிறீங்க அப்புறம் என்ன மாடல் கிரவுண்டு ஆனால் ஃபவுண்டேஷன் கிரவுண்ட் ஃபியூச்சரில் எல்லாமே டெவலப் தேவை நம்ம அதிலே கூட எங்களுக்கு இப்போ நம்ம பார்க்கலாமா நடந்து ஒரு ரொம்ப தூரமா ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா இல்லை பரவாயில்ல ஃப்ரீயாக பேசுகிறேன் ஏதோ போட்டுக்கிட்டு போடுறது ரூம்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணலாம் ட்ரஸ்டிக்கு என்னன்னா என்னோடய கோரிக்கை கமிஷனர் அப்ரூவல் கொடுத்துருவார் ஒன்றும் இஷ்யூ இல்லை அதுக்கு முன்னே நீங்கள் சாயில் டெஸ்ட்டு வெட்டி தம்பி டிசைனு எல்லாத்தையும் முடிச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அது வந்து டெண்டர் முடிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் வெட்டிங்கு ட்ராயிங்கு சாயில் டெஸ்ட்டு அதுக்கப்புறம் போடுங்க. அது ஒரு 2-3 மாதம் ஆகிடும். அது எடுத்து போட்டோட ட்ராயிங் வெட்டிங் பண்ணுங்க நீங்கள் அந்த வெட்டிங்க்கு 1 மாதம் 2 மாதம் எடுத்துருவீங்க. டெண்டர் முடிஞ்சு கூட வேலையை ஆரம்பிக்குமா இந்த அனுபவம் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒன்றே ஆரம்பிக்கும் நல்லா இருக்கும் இந்த பேசிங் எவ்வளோ ஏரியா எடுத்துக்கிட்டீங்களா இல்லை எவ்வளோ ஏரியா எடுத்து போட்டீங்க சென்டேஜ் எவ்வளோ இருக்குது 23 பேர் கிட்டத்தட்ட 75 அடி. அதுக்கப்புறம் பின்னாடி லேண்ட் யூஸ் பண்ணுற மாதிரி ஸ்கெட்ச் இது ஒண்டி இங்கே கட்டிட்டீங்கன்னா பின்னாடி அப்படியே இடம் துண்டா நின்றுடும். இந்த சைடு நமக்கு கொஞ்சம் இடம் இருக்குது சார். யாரும் ரிப்போர்ட் பண்ணாமல் கிச்சன் இல்லைம்மா கிச்சன் வந்து ஜாயினாக போகணும். சேர்த்துதான் சார். அந்த பக்கம் ரோடு இருக்குது. கிச்சன் வந்து இப்படி வந்து பழனியில் நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த திருச்செந்தூரில் அப்படியே ஜாயினாக என்ன பண்ணுறோம்னா ஒரு கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாக போட்டு மேலே வந்து ஜாயினிங் போட்டு 2 பில்டிங்காக போட்டு 2 பில்டிங் கனெக்ட் பண்ணி கிச்சன் முதல் கொண்டு எல்லாமே கனெக்ட் பண்ணி அப்போ நீங்கள் ஈஸியாக இருக்கும் ட்ராலி எடுத்துகிட்டு வர்றதுக்கு பொருள் பரிமாறதுக்குலாம். இது வெறும் கிரவுண்டு தான் போட போகிறீங்க. அதில் ஈஸியாக இருக்கும். கிச்சனுக்கு வந்து உள்ளே வந்து பொருள் வரா மாதிரி வச்சு அப்போ தான் சுட சுட இருக்கும். கிச்சனுக்கு இருக்க டிஸ்டன்ஸ் தான் நல்லா நீங்கள் கீழே என்ன போடுறீங்க ஃப்ளோரு அதை டிசைட் பண்ணுங்கள். அது ரொம்ப வந்து நைஸ் இது போட்டு வேணாம் மார்பிள். ஆமாம் கொஞ்சம் லிமிட்டாக போட்டு க்ளீனிங்க்கும் ஈஸியாக இருக்க மாதிரி போடுங்க. ஏன்னா அந்த சாப்பாடு இந்த எண்ணெய் பயன்படுத்துறதுல அந்த இடம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் அழுக்கு போட அதுலேயே அப்படியே கரையாக மாறிடும். அப்படியே அந்த ஃப்ளோர்லேயே படிக்கிடும். சின்னதாக கொஞ்சம் தண்ணி பட்டால் கூட குழப்பான ஆகிடும். அது மாதிரி இல்லாமல் கொஞ்சம் க்ளீனிங் பார்த்து அதே மாதிரி போடும்போதே மேன் பவர் எல்லாத்தையும் டிசைட் பண்ணும்.
சமையலுக்கு இதுமைலுக்கு எல்லாம் அதில் காம்ப்ரமைஸே வேணாம், குவாலிட்டியாக போகும். கவர்மெண்ட்டுக்கு வந்து பெரிய நேம் வந்து 3 நேரம் அன்னதானம் சாப்பிட்டோரும் எல்லாருமே சந்தோஷமாக நல்லா பண்ணுறாங்க. அதில் இதுவும் ஒரு பதிவாக இதோடு சேர்த்தோம்னா இந்த அரசு வந்த பிறகு 13 கோயில் பண்ணுறோம். 3 நேரம் அன்னதானம், 26 கோயில் வந்து ஒருவேளை அன்னதானம். பாம்பன் சாமி, நெல்லையப்பர், தைப்பூசம், அதே மாதிரி நம்ம இதில் திருச்சி, இது மாதிரி வந்து ஒரு 12 கோயிலுக்கு வந்து அன்னதானத்துக்கு லீவு நல்ல நாட்கள் கொஞ்சம் நல்லா பண்ணுங்க. நீங்கள் சிறப்பாக பண்ணுங்க, நம்பிக்கை இருக்குது. நான் ஃபார்மாலிட்டி தான் நல்லா ஓப்பனிங் வரும்போது ஓங்கி நடுவில் இருக்கும். அங்கே 2 பாப்பாங்க எல்லாம் ரசிச்சாங்களா? அம்மா அந்த ஃபோன் வாங்கி போயிருக்கேன் வண்டி இங்கே தான் எனக்கு 57, அவங்களுக்கு 58, 60 வயசு. அப்படி